இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் வணக்கம். வணக்கம். சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இவங்களுடைய மரண வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. நீதியரசர் முத்துக்குமரன் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய தண்டனை விவரங்கள், இரட்டை ஆயுள் தண்டனையா இருக்கட்டும், மரண தண்டனையா இருக்கட்டும், இல்ல ஃபைனா இருக்கட்டும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சார். அது எதன் அடிப்படையில இதெல்லாம் பண்றாங்க சார்? முதல்ல நீங்க அடிப்படையான இந்த வழக்கை நீங்க பார்க்க வேண்டியது, போலீஸ் இதுக்கு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது போலீஸ், காவல்துறை. அவங்களுடைய இது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். பொதுமக்களுக்கு அவங்க பாதுகாப்பு வழங்கணும். அதை தவிர குற்ற செய்தவர்களை அவங்களுக்கு வழக்கு பதிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதானே சார் காவல்துறையோட கடமை. அதுல இப்போ காவல் ஆய்வு இந்த கடமைய தவறினவங்களை எப்படி நீதிமன்றம் பாக்குதுங்கிறதுக்கு இந்த நீதிபதியின் தீர்ப்பு ஒரு உதாரணம். எப்படின்னா, நீதிமன்றம் எப்படி பாக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு பெரிய பொறுப்பு, நல்ல ஒரு சமூக பொறுப்பு உள்ள பாதுகாக்க வேண்டிய ஆளு வேலையே பயிர வேண்டியதுன்னு சொல்லி சாதாரண தமிழ் வழக்கு சொல்லாடை உண்டு. அதே மாதிரி யார் பாதுகாக்கணுமோ அவங்களே கஸ்டடியில அவங்கள எடுத்து அவங்களுக்கு தாக்குதல் நடத்தி அவங்கள மர்டர் செய்யறாங்கன்னா அதை சாதாரணமா பார்க்க முடியாதுங்கிறதா இந்த நீதிமன்றத்தோட பார்வையா நான் பார்க்கிறேன், முதல் பார்வை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அடிப்படையில நோக்கினா இந்த வழக்கு, குறிப்பா மரண தண்டனை வழங்க வேண்டிய வழக்கு எப்போதும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் மரண தண்டனையை வழங்குவாங்க. அதாவது அரிதிலும் அரிதான வழக்குகள். ஸோ ஒரு காவல்துறையை சேர்ந்த பொறுப்புள்ள அதிகாரிகள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் அந்த ஒரு அதாவது பொதுமக்களை பாதுகாக்கிறதுல தவறி அந்த ஒரு 2 உயிர்களை பறித்ததால் மிக கடுமையான தண்டனையாக இந்த மரண தண்டனையை முதலில் வழங்கி இருக்கிறார்கள். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் வழங்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழிகாட்டுதல் படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன சாதாரணமா எல்லாரும் கேட்கிறாங்கன்னா, அது எப்படி சார் ஒரு தடவை தானே தூக்கு போட முடியும், மரண தண்டனைங்கிறது ஒரு தடவை தானே போட முடியும், ஏன் இந்த வழக்குல 2 இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு சாதாரணமான ஒரு பார்வையா கேட்கிறாங்க. அதுல 2 விஷயம். இதுல 2 உயிர்கள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. 2 கவுண்ட்ஸ். சாதாரணமா கிரிமினல் வழக்குல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மர்டர் நடக்கும்போது 2 டபுள் மர்டர் நடக்கும்போது 2 கவுண்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 2 கஸ்டடி டெத்துக்கும் சேர்ந்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு சாதாரணமான விளக்கம். இன்னொரு விளக்கத்தை நுட்பமா ஆராயணும். அது எப்படி ஆராயணும்னா, சாதாரணமா மரண தண்டனை பெற்ற வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது. ஸ்பெஷல் கேஸ்ல இருந்து இந்த தீர்ப்பை எடுத்துட்டு இதை ரெஃபர் ட்ரையல் போட்டு அங்க டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகள் இதை உறுதி செய்யணும். ஹைகோர்ட் அவங்க பண்ணும்போது அது அந்த மரண தண்டனையை குறைக்கலாம். அதே மாதிரி அந்த மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டாலும் திரும்ப அவங்களுக்கு ரெமிஷன் கேட்கலாம். ரெமிஷன் கேட்டு அப்புறம் கருணை மனு கொடுக்கலாம். இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. சாதாரணமாக ஒரு மரண தண்டனை கொடுத்துட்டா உடனே நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கே தெரியும், பல வழக்குகளை நீங்க பார்த்திருப்பீங்க. மரண தண்டனை போட்ட வழக்குகள்ல போய் ரிமிஷன் வரைக்கும் போகலாம். அப்படி போகும்போது ஒரு தண்டனை மரண தண்டனை கொடுத்தா அதை ரெமிஷன் ஆகலாம். அப்படின்னா 2வது மரண தண்டனை உறுதியாயிடும்ல. 2 தடவை ரெமிஷன் கேட்க முடியாது. இதோட சேர்த்து ஒரு விஷயம் சார், இப்போ A1 குற்றவாளிக்கு 21 ஆண்டுகள் சிறை, அதே நேரம் A2க்கு 8 ஆண்டுகள் தான், ஆனா A3க்கு 18 ஆண்டுகள் சிறை. இந்த டிஃபரன்ஸும் அவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் டிஃபரன்ஸும் இருக்குல்ல, அது எதனால? அது எதனாலன்னா அவங்க அந்த குற்றத்துல எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு ஓவர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிமினல் வழக்குல எல்லாம்.
எந்த ஓவர் டாக்ட அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அந்த எந்த அளவுக்கு ட்ரையல்ல வந்து அந்த ஓவர் டாக்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்த சார்ஜ் ஷீட்ல போட்டு சார்ஜ் குற்றம் மனையப்பட்டு ட்ரையல் நடக்கும்போது எந்த அளவுக்கு சாட்சிகள் வந்து அந்தந்த A1 குற்றவாளி எந்தெந்த குற்றச்செயலை புரிந்தார், A2 குற்ற செயலை புரிந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெற்று செய்த குற்ற செயல்களுக்கு தகுந்தவாறு தான் அந்த தண்டனை கொடுக்க முடியும். அதாவது நீதிபதி என்ன தெரிந்த வரைக்கும் மிகவும் மிகவும் இந்த யோசிச்சு பல தீர்ப்புகளை ஆராய்ந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுகளை பார்த்துதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இந்த தீர்ப்பானது கஸ்டடியில வந்து ஏற்படுற மரணத்திற்கு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கும் என்றும், இனிமேல் காவல்துறை சேர்ந்த நபர்கள் தங்களிடம் அதிகாரம் உள்ளது என்பதால் இந்த மாதிரி கஸ்டடி டெத் எல்லாம் செய்ய தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அளவு கடுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஒரு வழக்கறிஞர் என்ற பார்வையில் நான் பார்க்கிறேன். சார், இந்த ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்கல்ல சார், 84 லட்சம் ரூபாய் ஃபைன் கலெக்ட் பண்றாங்க சார், 52 லட்சம் ரூபாய். இந்த ஃபைன் எதன் அடிப்படையில டிசைட் பண்றாங்க? இந்த ஃபைன் அமௌண்ட் யாருக்கு போய் சேரும்? இந்த அபராதம், இந்த அபராத தொகை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தான் போய் சேரணும். குற்ற பழைய சிஆர்பிசியில பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடுவதற்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் பிரிவிலையும் தற்போது அமலில் உள்ள பிஎன்எஸ்எஸ் பிரிவிலையும் அந்த மாதிரி குற்ற நஷ்டஈடு கொடுப்பதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. ஆனால் இதுக்கு வந்து யாட்ஸ்டிக் என்னன்னு கேட்டா அது வந்து நீதிபதி தான் வந்து ஒவ்வொரு வழக்கு சம்பந்தப்பட்ட பரிமாணத்தை பொறுத்து, அந்த வழக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்து, அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இவர் வந்து ஒரு இளைஞர், அவங்க தந்தை, மகனும் தந்தையும் ஒரே நேரத்தில் குடும்பத்தில் இருந்து ஒரு ஒரு மரணம் செய்யப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை பற்றி சாதாரணமா நீங்க ஆக்சிடென்ட் கேஸ்ல இருக்கிற காம்பன்சேஷன்ல இருக்கிற ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண முடியாது. இதோட இது வந்து ஒரு 2-3 தலைமுறைக்கு அந்த ஃபேமிலிக்கு பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மிக அதிகமாக நான் சொல்ல மாட்டேன், ஒரு நீங்க சொல்ற ஒரு பெரிய தொகையை வந்து நஷ்டஈடா கொடுத்திருக்கிறாங்க. இதோட பேராமீட்டர்ஸ் இதுதான். ஒரு தந்தையும் மகனும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு கொடூரமான முறையில். ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் சார், துணை கேள்வியாவே நான் கேட்கிறேன். இப்போ இந்த மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை அதெல்லாம் சிறை நிர்வாகம் நிறைவேற்றிடுவாங்க, அது நீதிமன்ற பொறுப்பு. ஒருவேளை பெரிய தொகை அபராதமா இருக்கிறதுனால அவங்களால இந்த அபராதத்தை செலுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எக்ஸிகியூஷன் ப்ராசஸ நீதித்துறை செய்வாங்க சார்? இப்போ இவங்களுக்கு இமீடியட்டா இந்த தொகையை வந்து கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா சார், இது இப்போ சாதாரணமா ஒரு தொகையை வந்து கட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்க, இந்த தொகையை கட்டினாதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இந்த மரண தண்டனைங்கிறதுனால இந்த ரெமிஷன் இது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸுங்கிறது இதுல வரவே வராது. சாதாரண மற்ற குற்ற வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபராத தொகையை கட்டின பிறகுதான் அவங்க வந்து அப்பீல் ப்ரொவிஷனே போக முடியும். இதுல வந்து இதுக்கு வந்து ஒரு விலக்கு கேட்பாங்க, இந்த அளவு பெரிய தொகையா இருக்குது அதனால எங்களுக்கு அப்பீல் போகிறதுக்கு ஒரு விலக்கு வேண்டும்னு சொல்லிட்டு லீவ் ஆஃப் த கோர்ட் கேட்பாங்க. அது கேட்கலாம். இருந்தாலும் இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது வந்து அதுக்கு ஒரு நடைமுறை சட்ட விஷயங்கள் இருக்கிறது, அவங்களோட சொத்துக்கள் இருக்கிறது. இவங்க எல்லாமே அரசுல காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார்கள். ஸோ அவங்களோட சொத்து அதுல தான் ரெக்கவர் பண்ணி அதை வந்து கட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். சப்போஸ் அந்த தொகையை கட்ட முடியலன்னா அப்புறம் அரசாங்கம் இவங்களுக்கு அந்த தொகையை வந்து தருவதற்கான வாய்ப்பையும் இந்த விக்டிம் தரப்புல, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பில் மனு செய்து எங்களுக்கு அதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது இந்த விக்டிமாலஜிங்கிறது வந்து இப்போ இந்திய நாட்டில் வந்து அதிகமாக பார்க்கப்படுது. இப்போ தற்போது இந்த நீதிபதி அதற்கான ஒரு முன்னுதாரண தீர்ப்பா கொடுத்திருக்கிறாரு. ஸோ விக்டிம் சைட்ல நம்ம பார்க்கணும் எப்படி அவங்களுக்கு வந்து இந்த பணத்தால் அவங்க செய்த இழப்பை வந்து செய்ய முடியாது என்றாலும் இந்த ஒரு தொகை நஷ்டஈடு தொகை இந்த தீர்ப்பு மூலமா கொடுக்கறதுனால அந்த குடும்பம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி செய்வதற்கு செய்வாங்க. ஸோ அதை ரெக்கவர் எப்படி பண்றாங்க
அது எப்படிங்கிறது போக போக தான் அதை வந்து அரசு துறை எந்த அளவுக்கு அதை கையாளுதுங்கிறத பார்க்கணும். நன்றி நன்றி ஆனா இதை முனைப்போட கையாண்டா இனிமேல் இந்த மாதிரி கஸ்டடி டெத் இந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலே பார்த்தா ஒரு 35 கஸ்டடி டெத் நடந்திருக்கிறதாக ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். கஸ்டடி டெத் என்பதை குறைப்பதற்காகவும் இந்த வழக்கில் ஒரு கடுமையான தீர்ப்பு, ஒரு நல்ல உறுதியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். நன்றி சந்திரசேகரன் சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.